பிருத்வி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? பதில் சொல்லு. நீ ஏன் லூத்ரா ஹவுஸ்க்கு போன? ஏன்னா அந்த கில்லி தண்டா பிளேயர் இருக்கான்ல, அவன் என் கார் டயரோட காத்து புடுங்கி விட்டுட்டான். என் கார் டயரை பஞ்சர் ஆக்கிட்டான். என்ன? அவன் உன் காருடைய டயரை பஞ்சர் பண்ணிட்டானா? அட, அவன் எப்படி உன்னை பார்த்தான்? உனக்கு தான் தெரியும்ல, அவன் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான் எப்பவுமே. பேபி, உனக்கு தான் தெரியும்ல, நான் ஒரு இடத்துக்கு போனேன். அங்கதான் என் காரை பார்க் பண்ணிருந்தேன். அங்க என் காருக்கு பக்கத்துல அவனோட காரை அவன் பார்க் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கும்போது கார் டயர் பஞ்சர் ஆயிருந்தது. அப்பதான் எனக்கு சந்தேகம் வந்தது, இது அவன் தான் பண்ணிருப்பான்றத நான் அப்பதான் கண்டுபிடிச்சேன். பேபி, அந்த நேரத்துல நான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லல. எதுக்காக வீணா சண்டை போடணும்னு நான் அப்போ நினைச்சேன். அதுக்கப்புறம் என் மனசு கேட்காம ஃபைனலி நான் அங்க போனேன். அது அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே இது தெரியணும்ல, அவன் இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கான்னு தெரியணும்ல. அதான் ஐ திங்க் இந்த காரணத்துக்காக தான் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பிரீதாவோட கால். ஓ காட், சரியான டைமிங். பேபியோட காலை நான் ஹோல்ட் பண்ணி பிரீதாவோட காலை மட்டும் நான் அட்டென்ட் பண்ணனா பேபிக்கு கண்டிப்பா டவுட் வந்துடும். ஏதோ சரியில்லைன்னு நினைப்பா. இங்க பாரு பேபி, கரண் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். ஆனா ப்ளீஸ், நீ ஏதோ ஸ்டூபிட் மாதிரி பண்ணாத பேபி. நீ அவங்க கிட்ட இருந்து தள்ளி இரு. நீ எந்த ப்ராப்ளம்லயும் மாட்டிக்கவே கூடாது, சரியா? ப்ளீஸ், இனிமே அந்த வீட்டுக்கு போகாத. அண்ணன் தம்பிங்க 2 பேர்கிட்டயும் பேசாத. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். பேபி, யூ நோ வாட், ஐ லவ் யூ. நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ அங்க பூனேல இருக்க, இருந்தாலும் என்ன எவ்வளவு நேசிச்சிட்டு இருக்க. உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. இருந்தாலும் நீ என்ன பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, சீக்கிரம் வந்துரு. ஓகே, பை பேபி. பிரீதா எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கா? ஹோ, ஐ திங்க் தேங்க்யூ சொல்ல கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்ல. இல்ல, ஒருவேளை அவ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு கூட கால் பண்ணலாம்ல. அவ கல்யாணத்தை நிறுத்த சொல்லலாம்ல. இல்ல, என்னால அதை கேட்க முடியாது. நான் பிரீதாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நேரத்துல அவ வேண்டான்னு சொல்றதை என்னால கேட்க முடியாது. நான் ஒண்ணு பண்றேன், போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நேரா பிரீதாவை மண்டபத்திலே போய் மீட் பண்றேன். எதுக்கு நீ இந்த மாதிரி பாக்குற? ப்ளீஸ், நீ என் பேபியை பத்தி எதுவும் சொல்லாத. இங்க பாரு ஷர்லின், உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. யூ ஆர் மேரிட் நவ். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ரிஷப் வந்து ஒரு நல்ல பர்சன். ஹேண்ட்ஸமா இருக்காரு, ரொம்ப நல்ல மனசு வேற. இட்ஸ் ரியலி a good man. ஆனா நீ இப்ப கூட பிருத்திவியை பத்தி யோசிக்கிற? ஐ அம் டெல்லிங் யூ, நீ பண்றது ரொம்ப தப்பு. பிருத்திவியை விட்டுரு. அப்புறம் ரிஷப் கூட உன்னோட லைஃபை மூவ் ஆன் பண்ணு. ஜஸ்ட் ஷட் அப். நான் இப்பதானே உன்கிட்ட சொன்னேன், என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாத. அமைதியாரு. இங்க பாரு ஷர்லின், நான் உன்னோட ஃப்ரெண்ட். நீ பண்றது தப்பான விஷயம்னு நான் உன்கிட்ட சொல்லிதானே ஆகணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஷர்லின். நான் சொல்றதை ஏத்துக்கோ. அந்த பிருத்திவியை மறந்துடு. Hey, shut up. என் பேபிக்கு அகைன்ஸ்டா எதுவும் சொல்லாத. என்ன புரியுதா? மஹிரா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு. நீ இந்த விஷயத்துல இவ்ளோ ரியாக்ட் பண்ற கிருத்திகா? டவுரி கேஸ் யாராவது போடுவாங்களா? அவ உன் கூட உன் ஃபேமிலி கூட அண்ணோட லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீ பிரீதாக்கு ஃபேவரா பேசிட்டு இருக்க. யூ நோ வாட் மஹிரா, எனக்கு இதுவும் தெரியல, எதுவுமே தெரியல. யூ நோ வை? ஏன்னா எனக்கு பிரீதாவை பத்தி நல்லாவே தெரியும். அவ இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது, உனக்கு தெரியுமா? ஆலமணி, டவுரி இதெல்லாம் பிரீதா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டான். எனக்கு நல்லாவே தெரியும் பிரீதா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டா. கிருத்திகா, ப்ளீஸ் பிரீதாவை புகழ்றத நிறுத்து ஃபர்ஸ்ட். என் கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கும் கரண்க்கும் நடக்க போற கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் இல்லையா? உனக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? உனக்கு என்ன பிடிக்கலையா? ப்ராப்ளம் தான் என்ன? உனக்கு என்ன ப்ராப்ளம் மஹிரா? எதுக்கு? நீ முன்ன இருந்த மஹிராவே கிடையாது, ரொம்பவே மாறிட்ட. என்ன சொல்ற? ஏய் கரண், நீ இங்க என்ன பண்ற? நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் தானே? வீட்டுக்கு போ, என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணு. இங்க எதுக்கு வந்திருக்க? அது நேற்று ஆக்சுவலி விளையாடும் போது எனக்கு ஷோல்டரில் ஒரு பெயின் வந்துருச்சு. அதான் ஃபிசியோவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ,
ஆனா அவன் இன்னைக்கு வரலையே. வாட்? வரலையா? இல்ல, ஏன்? ஏதாவது பர்சனல் விஷயம் இருக்கலாம். எனக்கே இப்பதான் அவ வரலன்ற விஷயமே தெரிஞ்சது. அவளுக்கும் பர்சனல் ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வேலைகள் இருந்திருக்கலாம். எல்லாரும் என்ன உன்ன மாதிரியாவே இருப்பாங்க? நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஆனா அதெல்லாம் மைண்ட்லயே வச்சுக்காம நீ பாட்டுக்கு இங்க சுத்திட்டு இருக்க. என்ன பண்ற கரண்? அவதான் வரலன்னு சொல்றனே. அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல. இரு, நான் பிரீதாவுக்கே கால் பண்றேன், நீ அவகிட்டயே கேட்டுக்க. நீ எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ற? நீ ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. உன்னோட ஷோல்டர் பத்தி கேட்கலாம்ப்பா. தட்ஸ் ஃபைன். ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை. நான் இப்போ வீட்டுக்கு போறேன். என் வீட்லயும் ஃபங்க்ஷன் நடக்குது. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. நாளைக்கு வந்துடு. ஹே கரண், குட் லக். நான் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணல, பிரீதா எனக்கு சொந்தமாக மாட்டான்னு சொன்ன. ஆனா பிரீதாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கப்புறம் பிரீதா ஒரேடியா எனக்கு தான் சொந்தமாக போறா கரண். இதுக்கான அர்த்தம் என்னன்னா நீ தோத்துட்ட. கிருத்திகா, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதுக்காக அப்படி சொல்ற? ஏன்னா மஹிரா, இதுக்கு முன்னாடியும் நாம இத பத்தி பேசியிருக்கோம். உனக்கே தெரியும்ல, உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பிரீதாவை ரொம்ப பிடிக்கும்னு. சரி விடு, உனக்கே தெரியும்ல, நீயே சொல்லு பிரீதா எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் ரொம்பவே முக்கியம் மஹிரா. அவ எப்படி அலமனுக்காக பிரீதா இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் எப்பவும் பண்ண மாட்டான். அவ பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அது உனக்கும் நல்லாவே தெரியும். அவளால இதை பண்ணவும் முடியாது, பண்ணிருக்கவும் மாட்டான். அண்ட் லெட் மீ சே தட், உனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் கரணனாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான். உனக்குள்ள நிறைய பிரஷர் இருக்கலாம், உனக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கலாம், ஆனா எப்படி உனக்குள்ள இப்படி சேஞ்சஸ் வந்துச்சுன்னு தான் தெரியல. யுவர் பிஹேவியர், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. நீ சொல்றது அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். I'm really sorry. நான் அப்படி என்ன ஆர்டர் பிஹேவ் பண்ண, நீ எதுக்காக இப்படிலாம் நினைக்கிறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. I'm really sorry. கிருத்திகா, உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும். நான் அதை மீன் பண்ணல. You're my friend. நான் இந்த காலை அட்டெண்ட் பண்ணணும். யா, அது எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, நானும் போறேன். ஹலோ, உனக்கும் தெரிஞ்சிருச்சா? எஸ், ஐ ஆம் கெட்டிங் மேரிட் டு கரண். யூ மஸ்ட் கம். நீங்க வந்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எல்லார்கிட்டயும் சொல்லிடு மஹிராக்கு கரண் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு. எல்லா நியூஸ் சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லயும் தான் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இதை நீ சொல்லிடு. ஓகே, see you, bye. என்னோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தா. எனக்கும் கரண்ட்க்கும் மேரேஜ் ஆக போகுதுன்னு யாருனாலையும் நம்பவே முடியல. நான் இப்படிதான், எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன். மற்றவங்க என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு புரிஞ்சிருச்சு. இல்லை, உனக்கு இன்னும் புரியல. ஒருவேளை உனக்கு புரிஞ்சிருந்தா சரி, ஒன்றும் இல்லை, சொன்னாலும் உனக்கு புரியாது. அதோட நீ அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். நீ ஒரு தடவை சொல்லி பார்க்கலாம்ல. பிரீதா எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அவள் என்ன ஐடியாவில் இருக்கா? நேற்று வரைக்கும் அவள் என்கிட்ட அலுமினி கேட்டா. அவள் அப்படி என்கிட்ட அலுமினி கேட்குறான்னா அவள் என்னோட ஒய்ஃப்னு தானே அர்த்தம். அவள் என்னோட ஒய்ஃப்னா அவள் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ எதுக்கு பிரீதா வீட்டுக்கு வந்த? அவகிட்ட எதுக்கு நான் பேசணும்? இல்லை, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. பிரீதா,
நான் உங்ககிட்ட கல்யாண ட்ரெஸ்ஸை பாருன்னு சொன்னேன். ஒரு தடவை போட்டு பார்த்துட்டினா அப்புறம் இதை என்னன்னு சரி பண்ணிடலாம். பிரீதா, யாருமா வந்தது? யாரும் இல்ல பாட்டி. ஒருவேளை சின்ன பசங்க பெல் அடிச்சுட்டு போயிருக்கலாம். கண்டிப்பா அந்த பி பிளாக்லேருந்து ராகுல் தான் இங்கே வந்திருப்பா. சரி நீ வா, நான் உனக்காக ஸ்பெஷலாக அந்த ரோஸ் கலர் ஷால் எடுத்து வச்சிருக்கேன், வந்து பாரு. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை பாரு, இது உனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது எப்படி இருக்கு? அச்சோ, நான் சார்ஜர் எங்க தான் வச்சேன்? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். அக்கா, என்னோட சார்ஜர் எங்கன்னு பாத்தீங்களா? 5%. என்னாச்சுக்கா? அவன் இன்னும் உங்க போனை எடுக்கவே இல்லையா? இல்ல. இப்ப என்ன பண்றது? நான் மெசேஜ் கூட பண்ணிட்டேன். மெசேஜ்க்கான ரிப்ளை கூட வரல. போனே ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் போனை ஆஃப் பண்ணிட்டாரு. சோ இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீ யோசிக்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? பிருத்விக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் தான் அப்பவே சொன்னனே. ஆனா அவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிருக்காரு, இவ்ளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்காரு. ஆனா அவரு என்கிட்ட ஒரு தடவை கூட அவரு பேசவே இல்ல. ஐ நோ அம்மா என் விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அதனால பிருத்வியோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்க என் கல்யாணத்தை பத்தி அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் அம்மா சொன்னதால பிருத்வி இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட பேசியிருக்கணும்ல. கரெக்ட். சரி, அம்மாக்கு முன்னாடி பேச வேணாம். அம்மா அங்க இருந்து கிளம்பின உடனே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. கண்டிப்பா. எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. பிரீதா, உங்க அம்மா வந்தாங்க, அப்புறம் இதெல்லாம் பேசணும், கல்யாணத்தை பத்தியும் பேசணும், நானும் ஓகே சொல்லிட்டேன்னு என்கிட்ட சொல்லணும்ல. இத பத்திலாம் அவர் என்கிட்ட பேசிருக்கணும்ல. ஆனா அவரு பேசவே இல்ல. இப்போ நானே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவர் ஃபோன் எடுக்கல. ஆரம்பத்துல ஃபோன் எடுக்கல, அதுக்கப்புறம் நான் மெசேஜும் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப ஃபோன் ஆஃப்னு வேற வருது. அவர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அக்கா, நான் தான் சொல்றேன்ல, அவன் தெரிஞ்சுதான் போன் ஆஃப் பண்ணிருப்பான். என்ன நீங்க போன் பண்ணா அவன் பேசி ஆகணும்ல. தெரியல, அம்மாவே கூட பிரீதா கிட்ட பேசிடாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? யா, இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அம்மா கூட கொஞ்சம். ஸ்ருதி, அம்மாவை பத்தி யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? ஏன் இப்படி பேசுற? அட, நான் லிட்டரலி சொல்லல, ஏதோ தோணுச்சு சொன்னேன். இங்க பாரு ஸ்ருதி, எனக்கு நல்லாவே தெரியும் பிருத்வி ரொம்பவே ஒரு சிம்பிளான பர்சன். அம்மா மேல அவருக்கு ரொம்பவே ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த ரெஸ்பெக்ட்காக அவர் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிருக்கலாம். ஆனா இந்த கல்யாணத்தை என்னால பண்ணிக்கவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, நான் எப்படியாவது பிருத்வி கிட்ட பேசி ஆகணும். அண்ட் ஐம் ஷூர் நான் சொல்றது கண்டிப்பா அவர் கேட்பாரு. நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். as simple as that. என்னக்கா, எனக்கு ஒரே மேஜிக்கா இருக்கு. இல்ல, முன்னாடி இருந்த பிரீதா எங்க போனாங்க? எப்ப பார்த்தாலும் பயந்து நடுங்கி எல்லாத்துக்கும் யோசிப்பாங்களே, அந்த பிரீதா இன்னைக்கு காணாம போயிட்டாங்க. ஸ்மார்ட்கா. நான் எப்பவுமே ஸ்மார்ட் தான். ஓகே, சரி, அதெல்லாம் விடு. என்ன சொல்லிட்டு இருந்த? நான் எதுவும் சொல்லலக்கா, உங்களை புகழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட டிசிஷன் எனக்கு பக்காவா இருக்குன்னு தோணுது. இல்ல, நீங்க அவனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்களேன்,
யாரோட மனசையும் உடைக்க மாட்டீங்க இல்ல. அதாவது என்னன்னா, நிறைய பர்சன்ஸ் அவங்களோட லைஃப்ல டிசிஷன் எடுப்பாங்க, ஆனா அதெல்லாம் அந்த அளவுக்கு சரியா வராது. ஆனா நீங்க எடுத்த டிசிஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. உங்களுக்கு கல்யாணமும் ஆகாது, அம்மாவோட மனசும் கஷ்டப்படாது. ஆனா அக்கா, நீங்க எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்? அஃப்கோர்ஸ் நீங்க என்னோட அக்கா வச்சே. ஓகே கம், ஜோக்ஸ் அபார்ட், சீரியஸா சொல்றேன், உங்களோட இந்த டிசிஷன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எடுத்திருக்கீங்களா, அது ரொம்ப சரி. நான் எப்பவுமே சரியான விஷயத்தை தான் பண்ணுவேன். இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. அது மட்டும் இல்ல, எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இன்னொரு பையனை எப்படி கல்யாணம் பண்ணிப்பா? கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் பிருத்வியை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். வாவ் பிரீதா, பிரீதா நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? அட, நீ இப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருந்தனா அப்புறம் நான் முழுசா பைத்தியம் ஆயிடுவேன். ஏதாவது சொல்லு. பிரீதா ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு பையன் ஒரு பொண்ணோட போட்டோவை எப்ப அவன் வாலெட்ல வைப்பான்னு தெரியுமா? ஒண்ணு அந்த பொண்ணு அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும், இல்ல வருங்கால மனைவியா இருக்கணும். பிரீதா, நேத்து வரைக்கும் நீ என்னோட மனசுல மட்டும்தான் இருந்த. ஆனா இன்னைக்கு என்னோட வாலெட்லயும் நீ இடம் பிடிச்சிட்ட. பிரீதா, போதும், நிறுத்தலாம் இல்ல. நான் தூங்கணும். நான் தூங்குனதானே நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். ஏன்னா நாளைக்கு நம்ம கல்யாணம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரொமான்ஸ். ரொமான்ஸ்? உங்க வருங்கால மருமகளோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பைத்தியம் ஆயிட்டியா நீ? முழுசா பைத்தியம் ஆயிட்டேன். நான் முழுசாவே பைத்தியம் ஆயிட்டேன். ஏன் ஆகக்கூடாது? ஒரு பையனுக்கு எவ்வளவு அழகான ஒரு மனைவி கிடைக்க போறான்னும் போது எப்படி அவன் பைத்தியமாகாம இருப்பான்? காதல் ரொம்ப அழகான விஷயமா. இதுல யார் விழுந்தாலும் சரி அவங்க பைத்தியம் ஆயிடுவாங்க. சரி சரி, தூங்கு. காலையில கல்யாணம் இருக்கு நமக்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. மாம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மாம், நான் உங்களுக்காக கொண்டு வந்த சாரி தான் நீங்க கட்டிக்கணும். ஓகே 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 ஃபைன். ஆனா முதல்ல நீ தூங்கலாம்ல? அட என்ன மாம், நீங்க என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க போங்க. காலையில நான் பளிச்சுன்னு இருப்பேன். நீங்க டென்ஷன் ஆகணும்னா உங்க ஹேர் ஸ்டைல் உங்க சாரியை நினைச்சு டென்ஷன் ஆகுங்க. போய் தூங்குங்கம்மா. சரி சரி ஓகே, நீ சீக்கிரம் தூங்கு. லவ் யூ மாம். பிரீதா, பிரீதா, ஐ எம் சோ சாரி. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. பிரீதா, இன்னைக்கு நான் கரண் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க நான் என்ன பண்ண தெரியுமா? அங்க போய் அந்த அண்ணன் தம்பிக்கு 2 பேர் மனசுலயும் நெருப்பு வச்சுட்டு வந்திருக்கேன். நான் வச்ச நெருப்புல அந்த எரியிற ஸ்மெல் இருக்கே, அது இங்க வரைக்கும் வருது. பிரீதா, எனக்கு புரியவே இல்ல. நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்? அவங்க 2 பேரும் அழிய போறாங்களே, அதுக்கா? இல்லனா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போதே, அதை நினைச்சு நான் சந்தோஷமா இருக்கேனா? ஒரு விஷயம் எனக்கு தெளிவா தெரியுது. நாளைக்கு நீயும் நானும் கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்கும் போது பேக்ரவுண்ட்ல அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் அழிஞ்சிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட சோகமான முகத்தை பார்த்து என் மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கும். அதை பார்த்து நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன். நீ எப்படா இங்க வந்த? தூக்கம் வரல, அதனாலதான் இங்க வந்து படுத்தேன். நல்ல வேளை வந்தீங்க. தண்ணி குடிக்கிறியா? சும்மா ஒன்றும் வந்திருக்க மாட்டானே. பிரீதா பற்றி கண்டிப்பாக பேசுறதுக்கு தான் வந்திருப்பான். ஆனால் இவன் ஆரம்பிக்கவே மாட்டான். நான் பேச்ச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நான் ஏன் அதை பண்ணுறேன்? கரண், நீ தானே பேசணும்னு வந்த, ஸோ நீ தான் பேச்ச ஆரம்பிக்கணும். அது நேற்று ராத்திரி நான் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன? இல்லை, அது ஒன்றும் இல்லை. சாரி, ஒன்றும். இவன் இருக்கானே, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கூடையும் சண்டை போடுவான். ஆனால் இவனுக்குள்ளேயே இவன் சண்டை போட்டுக்க மாட்டான். தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயத்தை எப்படி சொல்லணும்னு கூட இவனுக்கு தெரியல. இவன் இப்படியே பேசிட்டு இருந்தானா கண்டிப்பாக பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டான். நானே பேச்சு கொடுத்தாதான் ஆச்சு. நீ என்ன யோசிக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? பிரீதா எப்படி பிருத்திவா கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அது எப்படி உனக்கு தெரியும்? இப்போ நான் ஆக்சுவலாக என் பிஸ்னஸோட அஸ்ட்ராலஜியையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
கரண், நீ என்னோட தம்பிடா. நீ என்ன யோசிப்ப, என்ன பண்ணுவ எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை விட அதிகமாவே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? நீ ஏதோ சொல்ல வந்திருக்கனா என்னங்கறத என்கிட்ட சொல்லணும்ல. நான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. சொல்லு சொல்லு கரண், என்ன ஆச்சு? சரி சொல்லலனா சரி இரு சொல்றேன். இங்க பாரு. என்ன சொல்லு? இல்ல, நான் இங்க இருக்கும்போது அவ எப்படி பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்கலாம்? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் மை பாயிண்ட். நீ இருக்கும்போது பிருத்வியை எப்படி அவளால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ முதல்ல போன் எடு, அவ போனுக்கு டயல் பண்ணு. நீ தான் அவளுடைய ஹஸ்பண்ட்ங்கறத முதல்ல சொல்லு. நீ தான்டா அவளுடைய ஹஸ்பண்ட். நீ இருக்கும்போது அவ எப்படி பிருத்வியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பண்ணிக்க கூடாதுல்ல? அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லு. போன் எடு.